அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறானாலே அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டு விலகுகிறான் என்று அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை பாதுகாப்பான். வானம் பூமியில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டா வேற யார் எது செஞ்சாலும் அவனை நெருங்க முடியாது. மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடிந்தா மட்டும்தான் அது செய்ய முடியும். இதுதான் நம்ம நம்பிக்கை. வலாஹுவல வலாக்குவத்த இல்லா பில்லா. எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல், அல்லாஹ் விரும்பாமல். அல்லாஹ் என்னை பாதுகாக்கும் வரை எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாவிற்கு எதுவும் சிரமம் இல்லை. அல்லாவை எதுவும் தடுமாற செய்யாது. ஒரு இறை நம்பிக்கையுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தாலா தடுமாறுகிறான். அவனுக்கு தரக்கூடிய அந்த வேதனை அல்லாஹுவை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் அல்லாஹுடைய அன்புடைய வெளிப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அல்லாஹுவை புகழ்கிறான், ஏதாவது சோதிக்கப்பட்டால் அவன் பொறுமையாகிறான். என்ன பொறுமையாகிறான்? இது அல்லாஹ் கொடுத்துட்டான், இது பொறுமையா இருக்கும் அப்படிங்கறது இல்ல. இது அல்லாஹுடைய விதி, இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு பொறுமையாகிறான். அந்த இரண்டும் அவனுக்கு நல்லதாகிறது. ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜரை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர் என்று. அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. நம்ம இந்த உலக வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மரண நேரத்தில் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மகசரில் எழுப்பப்படும் போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ்வின் அரசின் நிழலில் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காம விட்டானா உலகமே ஒன்று சேர்த்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணையா நிக்க நினைச்சாலும், நமக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் நடக்காது. ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். ஒன்று, குர்ஆனை காலையிலும் மாலையிலும் ஓதுவது. 2, உங்கள் தாய் தந்தை உயிரோட இருந்தால் கண்ணியமான முறையில் அவர்களிடம் பேசுங்கள். இது இரண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.